பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரில் அபிமன்யுவை அதர்ம ரீதியில் கௌரவர்கள் கொன்றனர். இதை அறிந்த அர்ஜுனன் பாண்டவர்களை உள்ள விடாமல் தடுத்த ஜெயத்ரதனை நான் கொன்றே தீருவேன், இல்லையெனில் தீயிட்டு என் உயிர் மாய்த்து கொள்வேன், மட்டுமின்றி இந்த உலகத்தில் பிறந்தவர் செய்கின்ற மகா பாபங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அது அத்தனையும் என்னை வந்து சேரட்டும் என்று சூளுரைக்க தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனிடம் வேண்ட இப்படி சூளுரைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாதே தர்மராஜா, நான் பார்த்து கொள்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணனும் பாண்டவர் பக்கம் நின்று அந்த 14வது நாள் போரினிலே துரோணாச்சாரியார் அற்புதமான வியூகத்தை அமைத்திருந்தார். முதலில் இருந்தது சக்கர வியூகம், மத்திய பாகத்தில் சூச்சி வியூகம், கடைசியில பார்த்தவனா பத்ம வியூகம். அந்த கடைசியில் ஜெயத்ரதன் இருப்பான். இதையெல்லாம் தாண்டி மாலை நேரம் ஆவதற்கு சற்று முன் பகவான் கிருஷ்ணன் சொல்றான், நேரா போர் புரிந்து கொண்டே சென்றால் ஜெயத்ரதனை நெருங்க முடியாது அர்ஜுனா. அப்போ இருள் வருமாறு செய்கிறேன், அனைவரும் வெளிவந்து கொண்டாடுவர், அதுதான் சமயம் என்று நீ அவனை வீழ்த்த வேண்டும். இது பகவான் கிருஷ்ணன் செய்த உபாயம். உடனே இருள் நிறைந்தது. ருத்ரதேவனால் கொடுக்கப்பட்ட பாசுபதாஸ்திரத்தால் ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொன்றான். அந்த தலையானது நிலத்தில் விழக்கூடாது, அதனால அது செண்டாடும்படி ஆடி 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 அவனுடைய தந்தையின் தொடையில் விழும்படி செய்தான். இதுவும் பகவான் கிருஷ்ணனால் கூறப்பட்ட உபாயம். இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட உடனே துரோணாச்சாரியாரை பலவாறு இகழ்ந்தார். அவருடைய மனது புண்படும்படியான வார்த்தைகளை பிரயோகித்தான் துரியோதனன். அப்போ பார்த்தீங்கன்னா துரோணாச்சார், நான் சிபிரத்திற்கு நான் வரவில்லை, நான் தொடர்ந்து போரிட்டு கொண்டு இருக்க போகிறேன் என்று துரோணாச்சாரியார் நின்றார். ஆனா பார்த்தோம்னா ஒரு பக்கம் அர்ஜுனன் ஜெயத்ரதனை வீழ்த்தியது 14வது நாளினுடைய மிகப்பெரிய விஷயம். அப்படின்னா பீமசேனனை கர்ணன் எதிர்த்து 21 ரதங்களை சுக்குநூறாக்கினான். இன்னும் சொல்லப்போனால் 2 சக்கரங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் காட்சியை மகாபாரதம் சித்தரிக்கிறது. இப்போ பார்த்தோம்னா அந்த இரவு நேரத்தில் கடோத்கஜனுடைய பராக்கிரமும் கர்ணன் இவ்வாறு 2 பேரும் செய்த யுத்தத்தை மிக அற்புதமாக விவரிக்கிறது. ஏனென்றால் முதலில் கர்ணனை எதிர்க்க அர்ஜுனன் கிளம்பினான். ஆனால் அதனை தடுத்தவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். ஏன் அப்படின்னா கர்ணன் கிட்ட சக்தி ஆயுதம் வைத்திருக்கிறார். அந்த சக்தி ஆயுதத்தை யார் மேல் அதை பயன்படுத்தினாலும் அவர் நிச்சயமாக சாவறதுல ஒன்று சந்தேகமே இல்லை. குண்டலத்தையும் கவச்சத்தையும் இந்திரனிடம் கொடுத்து வாங்கிய சக்தி ஆயுதம். டெய்லி ராத்திரி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். சக்தி ஆயுதத்தினால் யாரை கொள்ள வேண்டும் என்று கௌரவர்கள் ஒரு மீட்டிங். ஆனால் என்னன்னா அவர்கள் அத்தனை பேரும் பாண்டவர்களுடைய சூத்திரதாரி யார் என்றால் பகவான் கிருஷ்ணன். சரி, அந்த கிருஷ்ணனை கொன்றுவிட்டால் பாண்டவர்களை ரொம்ப சுலபமாக கொன்று விடலாம். அப்போ சக்தி ஆயுதத்தை நீ கிருஷ்ணனிடம் பயன்படுத்து. இல்லை இல்லை, அர்ஜுனன் மேல்தான் விட வேண்டும். ராத்திரி முழுக்க அதை பற்றிய சிந்தனை இருக்கும் கௌரவர்களுக்கு. அந்த சக்தி ஆயுதத்தை ஒன்னா அர்ஜுனன் மேல் அல்லது பகவான் கிருஷ்ணன் மேல் விட வேண்டும் என்று. ஆனால் காலை போருக்கு வந்தவுடன் நேற்று இரவு என்னென்ன பேசினார்களோ அதை அத்தனையும் மறந்து விடுவர். அதுதான் பாருங்க, தன்கிட்ட ஒரு பொருள் இருந்தும் அதை எப்படி எந்த நேரத்தில் பிரயோகிக்கிறது என்கின்ற ஞானத்தை இறைவன் எடுத்து விடுகிறான். இது பகவான் கிருஷ்ணனுடைய மாயை. நம்மிடம் பலவிதமான சக்திகள் இருக்கிறது என்று நாம் அறிவோம். அந்த சக்தியை எப்பொழுது வெளிக்காட்ட வேண்டும், வெளிக்கொணர வேண்டும் என்பது கூட பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்காது. எப்போ கடோத்கஜன்
பாருங்க, கர்ணனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. அந்த கடோத்கஜனுடைய பராக்கிரமத்தை அந்த கௌரவர்களால் சகிக்க முடியவில்லை. ராத்திரி நேரத்தில் அந்த அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி. எப்போ ஒரு நிலைமை எப்படின்னா, கடோத்கஜன் முன்னால் யாரும் நிற்க முடியாது என்று அஞ்சி நடுங்கி ஓடத் தொடங்கினர். துரியோதனன் இதை பார்த்தான், நம்மளுடைய சைன்யங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதே, இனி அவ்வளவுதான், போர் நிறுத்தியாக வேண்டும், எல்லாரும் பின்வாங்கினா அப்புறம் என்ன பண்றது? இந்த நேரத்தில் துரியோதனனும் சரி, துரோணாச்சாரியாரும் சரி கர்ணனிடம், அப்பா அந்த சக்தி ஆயுதத்தை பயன்படுத்து என்று எல்லாரும் சொன்ன மனசே இல்லை கர்ணனுக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கு என்று நியமித்து வைத்திருந்த அந்த சக்தி ஆயுதம் என்ன செய்வது? வேறு வழியே இல்லாமல் அந்த சக்தி ஆயுதத்தை பிரயோகித்து கடோத்கஜன் மேல் வீச, உடனே அவன் தன்னால் இயன்ற அளவிற்கு வளர்ந்தான் கடோத்கஜன். அந்த சக்தி ஆகியும் எப்பொழுது அவனுடைய ஹிருதயத்தை துளைத்ததோ, விழும் பொழுது பல லட்ச கௌரவ சைன்யங்கள் மேல் விழுந்து அத்தனையும் துவம்சப்படுத்தி தன் உயிரை நீத்தான் கடோத்கஜன். இது எப்படி அப்படின்னா, லட்சக்கணக்கான வீரர்கள் கடோத்கஜனுடைய உடம்பிற்கு கீழே நாசமாகினர். சாகும் பொழுது கூட தன்னுடைய எதிரிகளை நாசம் செய்து விட்டு கடோத்கஜன் தன்னுயிர் ஈத்தான். பாருங்க, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவரும் கடோத்கஜன் சாவில் மகிழ்ந்தனர் கௌரவர்கள். ஆனா ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இங்க கிருஷ்ணனும் குதிச்சு கொண்டிருக்கா. கௌரவர்கள் சரி, நம்ம பாண்டவர் சைன்யத்தை பீமசேனுடைய மகனான கடோத்கஜனை நாம கொன்று விட்டோம்னா சரி, அவங்க குதிக்கிறாங்க, ரைட். ஆனால் கிருஷ்ணனும் குதிப்பதை பார்த்து கொண்டிருந்த தர்மராஜனால் பொறுக்க முடியவில்லை. சரி, பீமசேனுடைய மனநிலை எப்படி இருந்ததா? அளவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, குதிக்கவும் இல்லை. ஏன்னா இது நடக்கும் என்பது பீமசேனனுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் எப்படின்னா, யதார்த்தத்தை, இறைவனுடைய இச்சை என்று ஒன்று வந்துவிட்டால் அதை மீற யாராலும் முடியாது என்பதை தெரிந்து வைத்து எந்த ஒரு விஷயத்திற்கும் சலனமாகாமல் நின்று கொண்டிருந்தான் பீமசேனன். ஆனால் தர்மராஜன் அப்படி அல்ல. அவனுக்கு துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தியாகி பகவான் கிருஷ்ணனை நெருங்கி வந்து அவன் பாட்டுக்கு நிறைய கேள்வி கேட்கிறான். பாருங்க, கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி குதித்து கொண்டிருக்க? இறந்தது நம் மக்கள் தானே. கடோத்கஜன் செய்த பாவம் என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்போ அபிமன்யு இறந்தான். அந்த நேரத்தில் அர்ஜுனன் அந்த இடத்தில் இல்லை. சரி, அவன் இறந்ததற்கு ஒரு காரணம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கடோத்கஜன் நம் கண்முன்னே சாகிறான் என்றால் அதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். இதனால் நிச்சயமாக எங்களுக்கு பிரம்மஹத்ய தோஷம் வந்தே தீரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணனிடம், கடோத்கஜன் சாமானியன் அல்ல, அந்த திக் தேவதை என்று சொல்கிறார்களே, நிருத்தி என்கின்ற திக் தேவதையே கடோத்கஜனாக அவதரித்திருந்தார். சரி, இப்போ கடோத்கஜன் என்று சாய்ந்திருக்கிறான் என்றால் அதனுடைய முழுமையான உபாயம் யாருடையது என்றால் பகவான் கிருஷ்ணனுடையது. பார், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணனுடைய விளையாட்டில் எப்படி அப்படின்னா, கர்ணனும் கடோத்கஜனும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் இறந்தாலும் லாபம் யாருக்கு என்றால் பகவான் கிருஷ்ணனுக்கு. ஒருவேளை கடோத்கஜனுடைய பராக்கிரமத்தினால் கர்ணன் இறந்தால் அதனால் லாபமும் அவனுக்கு. இப்ப கடோத்கஜன் இறந்ததனால் சக்தி ஆயுதம் கர்ணனிடம் இறங்குது, பிடுங்கப்படுகிறது. அதனால் அர்ஜுனனை காத்து விடலாம். அப்போ யார் இருந்தாலுமே லாபம் என்கின்ற சூக்ஷ்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, இதுல என்னன்னா, இந்த நேரத்தில் மிகுந்த கோபத்தோடு தர்மராஜன் பலவிதமான கேள்வியை கொடுத்து, நான் கண்டிப்பாக செல்கிறேன், நான் அந்த கர்ணனை வதைக்கிறேன் என்று இவன் தனியா போக ஆரம்பிச்சிட்டான். யாரு? தர்மராஜன். ஏன்னா கோபம். இந்த நேரத்தில் வேதவியாசர் வந்தார். பக்தருக்கு எப்பொழுதெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் பகவான் அந்த இடத்திலே வந்து அற்புதமான யுக்திகளை கூறுகிறார்.
இப்போ இதில் பார்த்தோம்னா, அப்பா இப்போ தர்மராஜா நீ சென்று கொண்டு இருப்பது நல்லது அல்ல. இப்போ அந்த சக்தி ஆயுதம் அர்ஜுனனை இனிமேல் ஒன்றும் செய்யாது என்கின்ற சந்தோஷம் உன்னிடம் இல்லை. நீ நியாயமாக பார்த்தால் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு பதிலாக கடோத்கஜன் இறந்து விட்டானே என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் தர்மராஜா. இது நல்லதல்ல. இது வேதவியாசர் சொல்கிறார். ஒருவேளை கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த சக்தி ஆயுதத்தால் அர்ஜுனன் மடிந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த போரே முடிந்திருக்கும். அர்ஜுனனிடம் என்ன சொல்லுது? இறந்தான் என்கின்ற ஒரு செய்தி கேட்டால் பாண்டவர்கள் தங்களுடைய பலத்தை தானாக இழந்து விடுவர். நியாயமாக சொன்னால் அர்ஜுனனுடைய பாணத்தை கடோத்கஜன் வாங்கி கொண்டார். அது மட்டுமல்ல தர்மராஜா, அவனுடைய காலமானது முடிந்து விட்டது. ஒருவனுடைய மிருத்யு என்று ஒன்று வந்துவிட்டால் அதனை மீறி வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய காலம் முடிந்து விட்டது. பாருங்க, இது நீ முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுத்து மறைந்தார் வேதவியாசர். பாருங்க, பக்தர் போரிடும் பொழுதும் சரி, ஏதாவது ஒரு சங்கடங்களை சந்திக்கும் பொழுதும் சரி, யாரையும் கேட்காமல் அவராக வந்து பக்தர்களை தேற்றுவது என்று பகவானுடைய கருணை, அவனுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்திலே வேதவியாசர் வந்து தர்மராஜருக்கு பலவிதமான அறிவுரைகளை வழங்கிய சம்பவங்கள் மகாபாரதத்தில் இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் தர்மராஜா, நான் ஒன்று சொல்கிறேன். சக்தி சரி, அடுத்து யுக்தி 2, அடுத்து செல்வம், இவைகளால் ஒரு யுத்தத்தை நீ ஜெயிக்க முடியும் என்று நம்புகிறாயா தர்மராஜா? இல்லை. இது எல்லாத்த விட தர்மம் என்று ஒன்று எங்கு இருக்கிறதோ அந்த இடமே ஜெயமாகும். இதை முதலில் நம்பு. அது மட்டுமல்ல, பாருங்க, குரூர சுபாவம் இருப்பவரிடம் என்றுமே ஜெயம் தங்காது. அதனால கர்ணன் கொன்று விட்டானே என்கின்ற கோபம் கர்ணன் மேல் என்றும் படாதே. அது நிச்சயமாக உன்னுடைய ஜெயத்துக்கு தடையாகும். இதையெல்லாம் தர்மராஜன் கேட்டதனால் மனது சமாதானமானது. இதில் என்னன்னா, வேதவியாசர் மறைந்தார், உடனே மற்றும் யுத்தம் ஆரம்பமானது. இரவு நேரம் யுத்தம் நடக்கின்றதே, அங்கு ஏதாவது வெளிச்சம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா ஆம். துரியோதனன் கௌரவ சேனைகளுக்கு ஆணையிட்டான். இந்த காலாட்படை என்று சொல்வார்கள் இல்லையா, ரைட், அவர்கள் அத்தனை பேரும் கையில் தீப்பந்தங்களோடு இருந்தனர். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் அந்த தீ எப்படி, அந்த கொல்லி எப்படிம்பாங்க. ஒரு யானை வருகிறது என்றால் யானையை சுற்றி 7 பேர் அந்த கொல்லியை வைத்து கொண்டு வெளிச்சம் காண்பித்து கொண்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ரதம் வருகிறது என்றால் அந்த ரதத்தை சுற்றி 10 பேர் அந்த கொல்லியை பிடித்து கொண்டு வருவார்கள். ஒரு குதிரை வருகிறது என்றால் 2 பேர் முன்பக்கம் பின்பக்கம் அந்த கொள்ளியை வைத்து கொண்டு. அதே போல பாண்டவர் பக்கம் அர்ஜுனனும் ஆக்ஞையிட்டான். அனைவரும் இந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த தீ ஜுவாலைக்கு மத்தியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் பட்ட பகலிலே யுத்தம் நடப்பது போல நமக்கு காட்சி அளித்தது. இரவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தோம்னா இனி அடுத்து இரவு நேரம் எப்பொழுது வேதவியாசர் மறைந்தாரோ, மற்றும் பீமசேனனும் சரி அர்ஜுனனும் சரி கௌரவ சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருந்தனர். இப்போ இந்த நேரத்தில் நேரம் 3:30 4 மணி ஆயிடுது. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்போ அர்ஜுனன் அரைக்கோவில் விடுத்தார் மத்திய ராத்திரியிலேயே. எல்லாரும் யுத்தத்தை நிறுத்துங்க, எல்லாரும் டயர்டா இருக்கும், கொஞ்ச நேரம் விசிராந்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
அர்ஜுனன் அரைக்கோவில் விடுக்க அதனை அத்தனை பேரும் ஆமோதித்தனர், கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள். ஏன்னா காலையில் தொடங்கிய யுத்தம் எந்த விதமான அன்ன ஆகாரம் இன்றி பாருங்க இடைவிடாது போரிட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த சிறிய ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வேண்டும். அதை யார் ஒருவருத்தரும் முன் வந்து சொல்லாத பொழுது அர்ஜுனன் அரைக்கோவில் விடுத்தோம்னா அத்தனை பேர் மனசுலையும் அர்ஜுனன் நல்லா இருக்கட்டும், அதை அனைவரும் ஒப்புக்கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். அப்போ அந்த நேரத்தில் இந்த அருணோதய காலம் என்று சொல்வார்கள், வெடியற் காலை வேளையில் மதிய ராத்திரியிலிருந்து சுமார் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஓய்வு. சரியா 3:30 4 மணிக்குள் மற்றும் அனைவரும் எழுந்துவிட்டனர். எழுந்து இப்போ 4 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் யுத்தம் ஆரம்பம். ஓய்வு என்பது சிறிது நேரம். உடனே அந்த நேரத்தில் சாத்தகி வந்தான். சாத்தகி அந்த சோமதத்தன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்லீகராஜனுடைய மகன். உடனே 2 பேருக்கும் கோரமான யுத்தம் நடந்தது, சாத்தகிக்கும் சோமதத்தனும். இதில் சோமதத்தன் மடிந்தான். ஏற்கனவே சோமதத்தனுடைய குழந்தைகள் 3 பேர், எப்படின்னா பூரி ஸ்ரவஸ் சலா, இந்த 3 பேரும். இதில் பார்த்தீங்கன்னா பூரி ஸ்ரவஸ் சலன் ஏற்கனவே இறந்திருந்தான், பூரி வந்தான், அவனும் இறந்தான். இதை கண்ட பாக்லீகராஜர் நேரா வந்தார். அந்த நேரத்தில் பீமன் எதிர் நின்றான். என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.